குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதையும் இதன் விளைவாக ஜவுளி ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் முதலான வழக்கமான துறைகளோடு பல்வேறு நவீன தொழில்கள் உள்ளிட்ட அனைத்து தொழில்களிலும் இந்த தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருவதையும் இங்கே நான் பெருமையோடு முதற்கண் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த மாநாட்டின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் மட்டும் 2000 கோடி ரூபாய் முதலீட்டை செய்வதற்கு 838 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன என்பதையும் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நலக்கலையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சிக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகள் முக்கியமான சிலவற்றை இங்கே நான் குறிப்பிட கடமை என கருதுகின்றேன். MSME வளர்ச்சிக்கான தொழில் சூழலையும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸையும் தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவின் அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறந்த முறையில் இன்றைக்கு உறுதிபட இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். 2 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதை எனக்கு முன்பாக நமது மாவட்ட அமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். சிட்கோ தொழிற்பேட்டைகளில் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகளை சிட்கோ மற்றும் தொழில் முனைவர் சங்கங்களின் கூட்டு முயற்சியில் அமைப்பதற்கு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அது அரசுடைய கொள்கை என்று தெரிந்து கொள்கிறது. நிச்சயமாக இந்த கரூர் மாவட்டத்திற்கு தாங்கள் சொன்னது போல அவர்களுக்கு தேவையான விடுதிகள் தொழிலாளர் தங்கும் விடுதிகளை அமைப்பதற்கு நமது மாவட்ட அமைச்சரோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் அவர்களோடு கலந்தாலோசித்து அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம் என்பதை உறுதியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தொழிலாளர் ஈட்டுறுதி அந்த மருத்துவமனை இங்கே தனியாக அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஈஸ் ஹாஸ்பிட்டல் நிச்சயமாக அதையும் மாண்புமிகு நமது மாவட்ட அமைச்சர் போக்குவரத்து அமைச்சரோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோடு கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிச்சயமாக இந்த மாவட்டத்துடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.